ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சில நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் நல்லது கெட்டதுகளை நாம் தெரிந்து அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்போ ஒரு சின்னதாக நாம் ஒரு இடம் வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம நகை வாங்கினாலும் சரி, நம்ம ராசிக்கு இப்போ அந்த பொருள் வாங்கினா நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தா அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்காம வாங்கினா அது அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிலருக்கு நகை வாங்கினா சேர்ந்துக்கிட்டே இருக்குது, சிலருக்கு அழிந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க நேரம் பார்த்து வாங்கிறது தான். நிறைய பேர் காசு இருந்தால் வாங்கலாம், இல்லைனா வாங்காட்டி போகலாம், அப்படி என்ன நேரம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே நமக்கு நேரங்கிறது தான் மெயினு. அதுலேயும் நம்ம இப்படி சொல்கிறவங்களே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக யோசித்து பயப்படுவோம். அது என்னன்னா சனிதான். ஏன்னா சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அதுதான் சனியுடைய பவரு. அப்பேற்பட்ட சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஜூலையில் வக்ரங்கிற மாதிரி ஒரு நிலையை அடைய போகிறாரு. அதனால தான் கடக ராசிக்காரங்களுக்கு ஜூலையில் 9க்கு மேல் சனியுடைய ஆட்டம் தொடரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சனியுடைய பரிகாரமும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல்ல எப்போ சனியுடைய அந்த மாற்றம் ஏற்படும், இன்னும் வேற என்ன கிரக மாற்றலாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனும் பரிகாரமும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட நாளில் சனியுடைய பிடியில் எல்லா ராசிக்காரங்களுமே சிக்க வர்ற மாதிரி இருக்குது. அதில் யாருக்கு சோதனை காலோ, என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற எளிய விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பேசிக்காகவே இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சி வலுவாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதில் மெயினாக சனி பகவானுடைய பயிற்சி தான். இவர் கோப பார்வைக்கு தூண்டுற மாதிரி அமைகிறாரு. இவர் கோப பார்வைக்கு 12 ராசிக்காரங்களுமே உள்ளடங்குறாங்க. அதில் எந்தெந்த ராசிக்கு சோதனை காலம் என்பதை அந்தந்த ராசிக்காரங்க பரிகாரங்களோடு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடர்கள் மெயினாக சொல்ல வராங்க. ஆக்சுவலி ஸ்பெஷலாக 2026 இந்த ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக பெரும் திருப்பங்கள் இருந்த மாதமாக அமையும் என்பது ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நிகழக்கூடிய சனி வக்ரம் மட்டும் இல்லாமல் குரு பகவானின் அஸ்தமனமும் ஒரு காரணம்தான். குரு பகவானின் அஸ்தமனம், சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, இது ரெண்டுமே ரொம்ப ஹைலைட்டாக இந்த மாதம் இருக்குது. இது ரெண்டுமே ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது. அப்படி இந்த கிரக மாற்றங்கள் நிகழ்கிறதுனால குறிப்பிட்ட ராசினருக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழ்நிலைகளும் உருவாகும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன உருவாகும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த ஜூலையில் 4ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு நுழைவதோடு தான் இந்த மாதத்தில் முதல் கிரக பயிற்சியே ஆரம்பமாகுது. அதனை தொடர்ந்து ஜூலை 7ஆம் தேதி புதனுடைய இடமாற்றம் நிகழ்கிறது. இவற்றுக்கு மத்தியில் தான் ஜூலை 15 குரு அஸ்தமனங்கிறது நிகழுது. அப்புறம் ஜூலை 27 மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. இதுதான் மிக மிக முக்கியமான திருப்பங்கள் இந்த மாதத்தில். பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில் திருமண, புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது வழக்கம். அதனால் இந்த விசேஷ கிரகநிலைகளால் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்க சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். அதில் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த சனி என்ன அவ்வளோ முக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதற்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குவார். இவர் 2.5 ஆண்டு காலம் தங்குறாருல, அப்போ தான் நமக்கு எல்லாத்தையுமே செய்வார்.
அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ வக்ரத்தில் பின்னோக்கி நகர்றாரா, இந்த டைம் அவர் பின்னோக்கி நகரும்போது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பாடங்களை புகுத்துவார். அது நன்மை பாடங்களாகவும் இருக்கலாம், இல்லை தீமையாகவும் இருக்கலாம். ஸோ என்ன பாடங்கள் புகுத்துவார் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாடங்கள் புகுத்துவது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. பலன்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. கடகராசி நேர்களே, இந்த சனி வகர பயிற்சி ஒரு மாபெரும் விடுதலையை உங்களுக்கு தரும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த அஷ்டம சனி இருக்குல்ல, அதனுடைய கோளாறுகள் இப்போது வக்ர டைமில் முடிவுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சனினால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இழப்புகள் அனைத்துமே நீங்கி இனி அதிர்ஷ்ட காட்ட சுவாசிக்க போகிறீங்க என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். இது பாக்கிய சனி வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. அஷ்டம சனியால் இழந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த வக்ர சனி என்று கூட சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் உங்கள் வாழ்வில் மீண்டும் துளிர்விடும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை மனதில் உதயமாகும். அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவது ரொம்ப 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 நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியானது பொங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா இனிதாக உங்களுக்கு நடக்கும். தந்தையோடு கூட உறவில் இருந்த விரிசல்கள் நீங்கி இணக்கங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர டைமில் பொருளாதார ரீதியாக இதுவரை நிலவி வந்த பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நெருக்கடி இருந்தது அனைத்துமே நல்லபடியாக தீரும். அப்போ பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த சனி வக்ர டைமில் உங்கள் ராசிக்கு ஏற்படுங்கிறது உறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்பட்டிருக்கு. அதே போல் கடன்களை அடைப்பதற்கான வருமான வழிகளும் இந்த வக்ர டைமில் உங்களுக்கு பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் மற்றும் கனவுகள் ஒவ்வொன்றாக இந்த சனி வக்ர டைமில் நிறைவேற தொடங்கும். குழந்தைகளால் கூட பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையும். குறிப்பாக திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. திருமணமானவர்கள் புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கள, அந்த நிலை உங்களுக்கு இந்த சனி வக்ர டைமில் மாறப்போகுது. அதோடு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பதவி உயர்வு, பெரிய பொறுப்பு இதெல்லாம் உங்களை தேடித்தானாக வரும். தொழிலதிபர்களுக்கு கூட நல்ல லாபம் கிடைப்பதோடு புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய யோகம் இந்த சனி வக்ர டைமில் உண்டு. இதெல்லாம் தான் பலன். இதற்கேற்ப நடந்து நீங்கள் பலன் பெறுங்க. மெயினாக வெளிநாடு வேலை அல்லது வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் நினைத்திங்கன்னா கண்டிப்பாக அது கைகூடும். நினைத்திங்கன்னா மட்டும் கைகூடும். நண்பர்கள் மற்றும் மூத்தவர்களுடைய ஆதரவு உங்கள் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும். அதோடு வேலையிலிருந்து தவிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும். இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது இதெல்லாமே வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சனி வக்ர டைமை மட்டும் சாதாரணமாக மிஸ் பண்ணாமல் நல்லா யூஸ் பண்ணுங்கள். பரிகாரமாக சிலது உங்களுக்கு செய்திங்கன்னா இன்னும் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அதெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்க இனி சனிக்கிழமையில் அம்பிகை இருக்காங்களா, அவங்களுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பாகும். குறிப்பாக திருச்செந்தூர், குச்சனூர் அல்லது திருநள்ளாறு ஆகிய தலங்களுக்கு ஒரு முறை இந்த டைம் சென்று வழிபடுவது உங்களுக்கு இந்த சனியின் வக்ர டைமில் மிச்சமுள்ள தாக்கத்தை நீக்கும். அதோடு கிடைத்த வெற்றிகளால் பெருமிதம் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை தொடர்ந்து செய்தீங்கன்னா சனியின் அருளை நிலைக்க செய்யும். செவ்வரளி மலர்களால் வராகி அல்லது முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா கூடுதல் பலம் சேர்க்கும். மெயினாக சனிக்கிழமையில் இனி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது மிக சிறந்த பரிகாரமாகும். அதனால் அதை செய்ய மறக்காதீங்க. ஸோ சனியுடைய அருள் பெறுவதற்கு இந்த மாதிரி சில பரிகாரங்களை உங்கள் ராசிக்காரங்க தொடர்ந்து இந்த மாதம் செய்து வாங்க, நல்லதே நடக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதை நான் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.